ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மெஹந்தி கிளாஸில் வந்து நம்ம வந்து அரபிக் டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மெஹந்தி கிளாஸ் வந்து 14 பார்க்க போகிறோம். ஸோ அரபிக் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அரபிக் டிசைன்ஸ் வந்து நிறைய வந்து பேருக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ இது வந்து நம்ம மேங்கோஸ்லாம் வரும் இல்லையா, நம்ம மேங்கோஸ்லாம் வந்து போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதை பற்றின டிசைன்ஸ் தான் நம்ம ஒரு சிம்பிளாக வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ அது வந்து நம்ம சில பேருக்கு வந்து ஹேண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யாருடைய ஹேண்டும் தரமாட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான். இந்த மாதிரி உங்களுடைய ஹேண்ட்ஸை வச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த கை விரல் எல்லாமே அப்படியே கரெக்டாக இருக்கணும். ஸோ அதே சமயம் நம்ம அதை அப்படியே வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அது பென்சில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் விரல்லாம் கொஞ்சம் நகர்த்தி விட்டு கூட பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ராக்டிஸ்க்காக இதை நம்ம வந்து ஒரு ஷீட் வாங்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு பேப்பர் ஷீட்டு நம்ம போய்ட்டு வெளியில் போய்ட்டு இதுக்காக நம்ம அந்த ஷீல்டெல்லாம் வாங்குகிறோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் தேவையில்லை. ஸோ அதை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்காக ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே சும்மா நம்ம ரஃப்பாக தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் விரல் எடுத்துட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. சும்மா நம்ம இது ஒரு ப்ராக்டிஸ்க்காக தான், இது என்னுடைய ஐடியா. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு ஹேண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து யாரும் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னும் போது நம்ம இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் நான் அந்த ஷேப் வந்து கொஞ்சம் எடுத்து விட்டுருக்கேன். நம்ம வந்து ஒரு பாதி தானே நம்ம போட போகிறோம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெஹந்தி டிசைன்ஸில் வந்து நம்ம அரபிக் டிசைன்ஸ் வந்து பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ நம்ம வந்து அது ஒன் சைடாக தான் வருமே எப்பயுமே. நம்ம ஒன் சைடாக வந்து நம்ம வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ இது ப்ராக்டிஸ் ஒர்க்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துட்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம ஸ்ப்ரெல் போட்டோம் இல்லையா, ஸோ அதை போட்டுட்டு சுற்றி வந்து ஹம்ஸ் பண்ணுவோம். ஸோ அதையே நம்ம வந்து ஃப்ளவர்ஸும் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ அதுதான். ஸோ இந்த இது மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு லைன் வந்து. ஸோ நமக்கு வந்து ஷேப் வந்து கொஞ்சம் பெருசாக வரும் நமக்கு. ஸோ இதை அப்படியே வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இதை சுற்றி நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஷேப் வந்து ஒரு லைன் வந்து நம்ம கொஞ்சம் அந்த யூ ஷேப் பண்ணுவோம் இல்லையா, ஸோ நான் அதை வந்து நான் பண்ணிக்கிறேன். நான் ஸோ வந்து டைம் எடுக்கும்ன்றது வந்து பார்க்காதீங்க. ஸோ அதே மாதிரி ஸ்கிப்பும் பண்ணாதீங்க. ஸோ வந்து நான் என்ன வந்து பண்ணுறேன்றது வந்து உங்களுக்கு வந்து தெரியாமல் போயிடும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றதும் தெரியாமல் போயிடும். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை சுற்றி நம்ம வந்து ஒரு ஹம்ஸ் வந்து பண்ணிக்கலாம். நம்ம ஸோ ஹம்ஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைன்ஸ் தான் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நம்ம வச்சுக்கலாம். நான் ஒரு சிம்பிள் வந்து அரபிக் டிசைன்ஸ் தான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை பண்ணிட்டோம். நம்ம இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னும் ஒரு ஃப்ளவர்ஸ் நம்ம போடுவோம் இல்லையா, ஏற்கனவே வந்து பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ நம்ம அதை கொஞ்சம் வந்து பெருசாக வந்து ஒரு ஃப்ளவர்ஸ் வந்து போட போகிறோம். அந்த பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய பெட்டல்ஸ் தான் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ ஒரு சில டிசைன்ஸ்லாம் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு சின்னதாக வந்து நான் இதை வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இதையே தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ நீங்கள் கூட ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ குரூப் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நான் அதை தான் சொல்கிறேன். இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு தான் நான் வந்து இதை சொல்லிகிட்ருக்கேன். இதுதான் வந்து போடணும் அப்படின்னு கட்டாயம்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன தெரியுதோ நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். நம்ம இதுக்குள்ளே வந்து நம்ம கொஞ்சம் அந்த டச்சப் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து மெஹந்தியை வந்து நம்ம வெளியே கொண்டு வரக்கூடாது. ஸோ அது வந்து அப்படியே நம்ம ஒரு மாதிரி அந்த ஷேக் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாகவும் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி லைட்டாகவும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே இது கண்டிப்பாக வந்து நம்ம இதை பண்ணணும். நம்ம இந்த டிசைன்ஸை பொறுத்த வரலையுமே அரபிக் டிசைன்ஸில் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி தான் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்போ வந்து மெஹந்தி வராது. ஸோ நம்ம டச்சப் மட்டும் பண்ணுறோம் நம்ம. ஸோ அது வந்து காயும் போது உங்களுக்கு அதனுடைய ஃபுல் லுக் வந்து தெரியும் நமக்கு. அது நம்ம இந்த மெஹந்தி நமக்கு நல்லா ட்ரை ஆகும் இல்லையா? ஸோ அப்போ வந்து அந்த லுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மேலே வந்து மேங்கோ வந்து போட போகிறோம். ஸோ மேங்கோ வந்து இந்த சைடில் நம்ம போட்டுட்டு ஒன் சைடாக தான் நம்ம இந்த டிசைன்ஸ் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மேங்கோ வந்து நீங்கள் எல்லா ஷேப்புக்கும் வந்து அதுக்காக தான் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ எந்த சைடு வேணாலுமே வந்து மேங்கோஸ் வந்து போடலாம். ஸோ வந்து லைட்டாக வந்து இது ஸ்ப்ரெல் மாதிரி கொண்டு போய் நம்ம இந்த மாதிரி தான் விடணும். ஸோ மேங்கோஸ் வந்து மெஹந்தி மிக்ஸாலஜி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதனுடைய கோணு தான் வச்சுட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னுலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ இதுக்குள்ளே நம்ம ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபில்லிங் வந்து நம்ம லைன்ஸ் வந்து பண்ணிவிட்டு ஹம்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் இதை வந்து ஸ்கிப் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து நிறைய டைம் ஆகும். ஸோ நான் அதனால் இதை ஸ்கிப் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்து வந்து நான் காமிக்கிறேன் நான். இதுக்கு மேலே இதுக்கு சைடில் வந்து நம்ம வந்து ஒரு லைன் வந்து பண்ண போகிறோம். ஸோ அந்த லைன் வந்து இந்த மாதிரி வரும். கொஞ்சம் இன்னும் நல்லா வளைவாக வரணும். ஸோ இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் நல்லா வளைவாக கொண்டு போய் இப்படி கொண்டு போய் விட்டுறேன். ஸோ விட்டுட்டு ஸோ இதை நம்ம சுற்றி வந்து ஹம்ஸ் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துட்ட மட்டும் கொஞ்சம் டார்க்கிங் பண்ணிக்க போகிறோம். நம்ம டார்க்கிங் பண்ணிவிட்டேன். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம இது மேலே ஹம்ஸ் வந்து போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இது வந்து சின்னது தான் போடணும்னு இல்லை, கொஞ்சம் மீடியம் சைஸில் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ நான் இதுக்குள்ளேயே ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இதுக்கப்புறமும் நம்ம இந்த டிசைன்ஸ் வந்து அப்படியே தான் நமக்கு வந்து போகும். ஸோ இப்போ இந்த எடுத்துகிட்டு நம்ம மேங்கோ போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ இதுதான் நம்ம இங்கேயும் போட போகிறோம் நம்ம. ஸோ மேங்கோ வந்து ஒன் சைடு வந்து நமக்கு இந்த சைடில் வரும். ஸோ நான் அது வந்து இந்த எடுத்துகிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். ஸோ மேங்கோ வந்து கொஞ்சம் பெருசு சின்னது அப்படின்றது வந்து உங்களுடைய விருப்பம். ஸோ இது கொஞ்சம் இந்த ஷேப்பில் இப்படி தான் வரும் நமக்கு. ஸோ நம்ம இந்த சைடில் பார்த்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இதுக்குள்ளே சேம் இதே தான் ஃபில்லிங் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ நான் ஃபில்லிங் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் அதையும் வந்து அதுக்கப்புறம் வந்து காமிக்கிறேன் நான். சேம் நம்ம இங்கே என்ன ஃபாலோ பண்ணமோ அதே பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நீங்கள் டச்சப் மாதிரி பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ இதுக்கு இந்த கேப் இருக்குது இல்லையா? ஸோ இந்த கேப் கிட்ட நம்ம வந்து கொஞ்சம் பெரிய ஃப்ளவர்ஸோடைய பெட்டல்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை தான் நான் வந்து போட போகிறேன். ஸோ அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ நமக்கு இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இதுலேயுமே அப்படியே நம்ம டச்சப் பண்ண போகிறோம் நம்ம. டச்சப் பண்ண கொஞ்சம் லுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதை டச்சப் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இது உள்ளே வந்து ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம்.
சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துட்ட கொஞ்சம் நான் வந்து கை வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணணும். நான் அதை வந்து டச்சப் பண்ணிட்டேன். அதனால அதுக்கப்புறம் மறுபடியும் டிசைன்ஸ் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன் உள்ளார. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பண்ணாதீங்க. ஸோ என்னுடைய கவனம் வந்து அதுக்கு தான் சொல்கிறது. கவனம் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பண்ணணும். ஸோ அதே சமயம் நம்ம வந்து பார்த்து நம்ம பண்ணணும். ஸோ இப்போ வந்து சேம் நம்ம இந்த சைடில் ஒரு மேங்கோ போட்டுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஸோ இதுலேயுமே நம்ம டச்சப் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்லிங் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த சைடில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த சைட்லேருந்து நம்ம ஒரு இந்த சைடில் இப்படியும் கொண்டு போயிடலாம் நம்ம. ஸோ டிசைன்ஸை நம்ம எப்படி வேணாலும் கொண்டு போயிடலாம். ஸோ இந்த சைட்லேயும் கொண்டு போயிடலாம். ஸோ நம்ம வந்து இந்த டிசைன்ஸ் வந்து இப்படி கொண்டு போயிடலாம் நம்ம. ஸோ இந்த இடத்துக்கிட்ட நம்ம வந்து ஒரு லைன் வந்து பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ லைன் பண்ணி இப்படி கொண்டு போகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் பண்ணுவோம் நம்ம. ஸோ இது மேலேயே நம்ம அப்படியே விட்டுற மாட்டோம். டிசைன்ஸ்னால் நம்ம ஹம்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஹம்ஸ் வந்து பண்ணிக்கிறேன் நான். ஸோ அரபிக் டிசைன்ஸ்லாம் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இது நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு சின்னதாக வந்து என்னுடைய டிசைன்ஸ் படி நான் வந்து இது வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வேறு டிசைன்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துட்டு நம்ம கொஞ்சம் ஷார்ப் எட்ஜஸ் மாதிரி கொண்டு போயிடலாம். கொஞ்சம் திக்காக கொண்டு போயிட்டோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம இன்னும் ஒன்று பெருசாக நம்ம வந்து போட்டோம் இல்லையா, ஸோ அதையே நம்ம வந்து பண்ணிக்கலாம். நம்ம பெரிய ஹம்ஸ் தான். ஸோ எப்பயுமே ஒன் சைடாக தான் வரும். ஸோ அது எப்படி அவங்களுடைய அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இடம் நமக்குடைய விரல் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இதை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் டிசைன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே அப்படியே நம்ம டச்சப் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நம்ம கோன் வந்து லைட்டாக டச்சப் பண்ணால் போதும், ரொம்ப கோன் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஷேக் பண்ணி விடுறது தான். ஸோ இதுதான் முக்கால்வாசி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபில்லிங்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அவங்களது ரொட்டீனாக வரும். ஹம்ஸு, லைன்ஸு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதை நம்ம அப்படியே வந்து விட போகிறதில்ல, இதுக்குள்ளேயே ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துட்ட நம்ம இப்படி பண்ணுவோம் இல்லையா, அந்த விரல்லாம் நான் வந்து ஸோ நம்ம சும்மா ஒரு ஷாம்பிளுக்கு தான் நம்ம இந்த டிசைன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ஒரு அடையாளப்படுத்தி இருக்கோம் நம்ம இந்த விரல்லாம். ஸோ நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஷீல்டு வந்து பண்ணலை நம்ம. ஸோ நம்மளுடைய ஈஸியாக என்ன பண்ண முடியுமோ ஸோ அதை தான் வந்து பண்ணி உங்களுக்கு நான் வந்து இந்த கிளாஸில் வந்து புரிய வச்சுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு நம்ம அந்த விரல் இருக்கு இல்லையா, ஸோ தெரியுதா வீடியோஸில். இப்போ பார்த்திங்கன்னா இந்த விரலுக்கிட்ட நம்ம கொஞ்சம் ஒரு டிசைன்ஸ் மாதிரி நம்ம அதை சுற்றி பண்ண போகிறோம். சும்மா அப்படியே நம்ம விட முடியாது இல்லையா, ஸோ அதை சுற்றி நம்ம வந்து ஹம்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ பார்க்க நல்லா இருக்காது அப்படியே விட்டாலுமே. ஸோ நம்ம விரலுக்கு வந்து எப்பயுமே ஏற்கனவே நம்ம டிசைன்ஸ்லாம் நிறைய ஃபில்லிங் பார்த்துருப்போம். நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் ஃபில்லிங் வந்து பார்க்கலாம் நீங்கள். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு ஸ்ப்ரில் வந்து பண்ணிக்கிறேன். அகைன் வந்து ஒரு ரவுண்ட் பண்ணிக்கிறேன் நான். இந்த மாதிரி தான் டச்சப் பண்ணிவிடுவேன். ஸோ டச்சப் மட்டும் பண்ணிடாதீங்க, பார்த்து நல்லா கவனமாக பண்ணுங்கள். ஸோ ஒரு பெரிய டாட், கொஞ்சம் சின்ன டாட், அதுக்கு சின்ன டாட், அதுக்கு சின்ன டாட். ஸோ இந்த மாதிரி பண்ணிடலாம் நம்ம. இதெல்லாம் நம்ம அப்படியே வந்து ஃபில் பண்ணிவிடுவோம். ஸோ நான் இதை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடில் எல்லாமே ஃபிங்கர்ஸ் நம்ம வந்து அப்படியே விட முடியாது இல்லையா, ஸோ அதையுமே சேம் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். ஸோ நிறையாவும் டிசைன்ஸ் இருக்குது, நீங்கள் அந்த எந்த மாதிரி வேணாலும் ட்ரை பண்ணலாம்.
ஸோ ஒரு சிம்பிளாக வந்து ஒரு அரபிக் டிசைன்ஸ் வந்து நான் வந்து இந்த வீடியோஸில் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு குரூப்பில் வந்து ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் குரூப்பில் இருக்கவங்க எல்லாருமே ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணல. சென்ட் பண்ணால் தான் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு எதனுடைய டவுட் எதுவாக இருந்தாலுமே எங்கிட்ட கேட்கலாம் கமெண்ட்டில். அண்ட் புதுசாக பார்த்தீங்கனாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ வந்து கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து வாட்ஸ்அப் வந்து நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ வந்து மெஹந்தி கிளாஸ் வந்து பேசிக்ஸ் வரலையும் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். அதையே நான் வந்து இப்போ சொல்லிகிட்ருக்கேன். அட்வான்ஸ் கிளாஸ் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ டைம்னால் எனக்கு கொஞ்சம் ஒரு நிறைய ஒர்க்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் அட்வான்ஸ் கிளாஸ் வந்து நான் அதில் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ அட்வான்ஸ் கிளாஸ் ஃப்யூச்சரில் எடுக்கிறதுனாலும் எடுப்பேன் கண்டிப்பாக. ஸோ வந்து இதனை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலுமே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். பாய்.